அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் தீபாவளி ஸ்பெஷல் மில்க் பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தேவையானது என்னன்னு பார்த்துடலாம். பால் பவுடர் 1/2 கிலோ, நெய் 350 கிராம், சீனி 1 கிலோ, ஏலக்காய் பவுடர் பண்ணது 1 ஸ்பூன், ஃபுட் கலர் க்ரீன் கலர் எடுத்துருக்கேன். நான் டபுள் லேயராக வைக்க போகிறேன், அதனால் ஃபுட் கலர் எடுத்துருக்கேன். ஒரு அகலமான பாத்திரம் ஒன்று எடுத்து வச்சுக்கிறேன். அதில் பால் பவுடரை அதில் சேர்த்துக்கிறேன். அப்புறம் எடுத்து வச்சிருந்த நெய்யை அதிலே சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அந்த நெய்யும் அந்த பால் பவுடரும் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சுகர் சிரப்பு செஞ்சுக்கலாம். இப்போ ஒரு எண்ணெய் சட்டி ஒன்று, நல்லா அகலமான எண்ணெய் சட்டி ஒன்று அடுப்பில் வச்சுக்கிறேன். அந்த 1 கிலோ சீனி அதில் கொட்டிடுறேன். 250 ml தண்ணி சேர்த்துக்கிறேன். சீனி கரையிற வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கலாம். அப்புறம் போட்டிருக்க சீனி எல்லாம் கரைஞ்சி ஓரளவு திக்காக வர வரைக்கும் காய்ச்சிடலாம். அது ஓரத்துலலாம் அந்த சீனி கரையாமல் இருக்குதுல, அது கொஞ்சம் தண்ணி தெளித்து எல்லாத்தையும் சுத்தமாக இறக்கி விட்ருங்க. இல்லைன்னா ஓரம் அப்படியே தீஞ்சு போயிட்டே இருக்கும். நான் ஏலக்காய் பவுடரையும் இப்போ சேர்த்துக்கிறேன். ஓரளவு திக்காக சொன்னால் கொஞ்சம் வற்றி கொஞ்சம் சவந்த கலராக வர்றப்ப அந்த பால் பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, நெய்யோடு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கிறேன். அது சேர்த்ததுலேருந்து கைவிட, அடுப்பை சிம்மில் வச்சுங்க. சேர்த்ததுலேருந்து கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். கட்டி சேராமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. அடி பிடிக்காமையும் பார்த்துக்குங்க. நான் அடி பிடிக்காத பேனுக்கு மாற்றிக்க போகிறேன். இப்போ நல்லா திக்காக வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் கிண்டிக்கிட்டே இருக்கலாம். நம்ம போட்டிருக்கிற நெய், சீனி எல்லாமே கரெக்டான அளவு, அதுவே எல்லாமே போதுமானது. நீங்கள் எதுவும் இடையிலலாம் நெய்யெல்லாம் எதுவும் சேர்க்க வேணாம். இந்த அளவில் இப்போ கிண்டிக்கிட்டால் போதும். இதுக்கு மேலே அடுப்பில் வைக்க வேணால், அடுப்பை நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. வாசனைக்காக ரோஸ் வாட்டர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கேடிஆர் பன்னீர் சேர்த்துக்கிறேன். நல்லா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வராமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கையில் எடுத்து பார்க்குறேன். கையில் எடுத்து நல்லா உருட்டி பார்த்தா நல்லா உருள்றதுக்கு இப்படி வரணும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ பர்ஃபி ட்ரேயில் மாற்றிக்கலாம். நம்ம அதுக்கு நான் நெய் தடவி வச்சுருக்கேன். நான் பர்ஃபி ட்ரே என்கிட்ட இல்லை, அதனால் கேக்கு செய்கிறது தான் இது. இதில் நான் நெய் தடவி வச்சுருக்கேன். அதுக்கு பாதி அளவு நான் இப்போ சேர்த்துக்கிறேன். ஒரே மட்டத்துக்கு சமமாக வச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பாதியில் கலர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இன்னும் 2-3 ட்ராப் போட்டுக்கிறேன்.
அது மேலேயே இதையும் தூக்கி கொட்டிடுறேன். கொட்டிட்டு நல்லா சமமாக இழுத்து விட்டுக்கலாம். கொஞ்சம் நெய்யை தொட்டுக்கிட்டு நல்லா சமமாக இழுத்து விடுங்க. இப்போ இது நல்லா ஜில்லுன்னு ஆறுன பிறகு ஃப்ரிட்ஜில் வைங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட் ஆகின பிறகு எடுத்துகிட்டு வந்து இப்போ வந்து நான் வந்து சில்வர் லீஃப் தான் போட்டுக்க போகிறேன். இல்லைன்னா நீங்கள் வந்து நட்ஸு கூட மேலே போட்டுக்கலாம். அப்படி இல்லைனாக்கா நான் வந்து இப்போ சில்வர் லீஃப் தான் போட்டுக்கிறேன். அந்த சில்வர் லீஃப் வந்து அப்படி பேப்பர்லேயே வச்சு மடித்து தான் வரும். அது நீங்கள் கையால் தொடக்கூடாது. தொட்டிங்கன்னா உங்கள் கையிலேயே ஒட்டிட்டு வந்துடும். அப்படி பேப்பரோடையே அப்படியே வச்சு நீங்கள் கைப்படாமல் அப்படியே மேலே ஒட்டி விட்ருங்க. நல்லா அழகாக ஒட்டிக்கும். இது எந்த சைஸ்க்கு வேணாலும் நம்ம தேவையான அளவு கட் பண்ணிக்க வேண்டியது தான். இதுக்கு முன்னாடி பாதுஷா எப்படி செய்கிறதுங்கிறத வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ உங்களுக்கு வேணுன்னா மேலே ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன், வேணுன்னா பார்த்துங்க. நல்லா ஃப்ரிட்ஜில் இருக்கும், கொஞ்சம் நேரம் வைங்க. வச்சா தான் இது நல்லா கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும். நான் கூட கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் தான் வச்சேன். அரை மணி நேரம்லாம் பத்தாது, குறைஞ்சது 2 மணி நேரம் வச்சா தான் நல்லா செட் ஆகும். செட் ஆகுன பிறகு கட் பண்ணால் தான் உங்களுக்கு ஈஸியாக கட் பண்ண வரும். இந்த ஸ்வீட் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். இந்த ஸ்வீட்டு இப்போ எல்லா பேக்கரிலையுமே இருக்கும். இது இல்லாத பேக்கரியே இருக்காது. ஆனால் எல்லா கலராக வச்சுருப்பாங்க. க்ரீன் கலரு, ஆரஞ்சு கலரு, ப்ளூ கலர், எல்லா கலருமே போட்டிருப்பாங்க. நமக்கு விருப்பப்படி போட்டுக்க வேண்டியது தான். அதிகமாக அந்த க்ரீன் கலர் நிறைய அதிகமாக இருக்கும் பேக்கரியில். நீங்கள் பாருங்கள், வாங்கி பாருங்கள். ரொம்ப இது காஸ்ட்லி, ரொம்ப விலை கூட. மில்க் ஸ்வீட்னாலே விலை அதிகமாக தான் சொல்லுவாங்க. ஸ்வீட் பாக்ஸ் வாங்குறப்ப அது சின்ன சின்ன பீஸாக 1-2 வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். இது நம்ம வீட்டில் செஞ்சதுனால வந்து 2 கிலோவுக்கு மேலேயே வந்துருச்சு. ஆனால் நான் வெயிட் போட்டு பார்க்கல. இது வந்து 2 கிலோவுக்கு மேலேயே இருக்கும். 2 கிலோ ஸ்வீட்டு கடையில் வாங்கினா எவ்வளோ வரணும் உங்களுக்கே தெரியும். நம்ம பேக்கரி ஸ்டைலில் அழகாக அடுக்கி வச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுக்கு இவ்வளோலாம் வேணாம், இன்னும் கம்மியான அளவில் வேணும்னாக்கா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதோட பாதி அளவில் வந்து நான் என்னென்ன எவ்வளோ போடணுங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் செக் பண்ணிங்க, வேணுங்கிறவங்க செக் பண்ணிங்க. வாவ், சூப்பர்! அடுக்கும் போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்படியே பேக்கரியில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே இருக்குது. இப்படி பார்க்கும் போதே எடுத்து சாப்பிட்ணும் போலவே இருக்குது பாருங்கள். எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான், தீபாவளி ஸ்பெஷல் பேக்கரி ஸ்டைல் டபுள் லேயர் மில்க் பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு காமிச்சிருக்கேன். இதே அளவுகளாட்டம் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. இது வரைக்கும் கட் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச்.